இது பார்க்க சின்சான் வீடு மாதிரியே இருக்குல்ல. எனிவே, ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஜப்பான் சீரியஸ் எபிசோட் நம்பர் 7. லெட்ஸ் வீடியோ பிகின்ஸ். நாம் இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய கியோட்டோ என்னும் ஒரு நகரத்தில் தான் நம்ம இருக்கோம். இது வந்து அழகான ஒரு கோயில் நகரம். இதுக்கு முந்தைய வீடியோலேயே நம்ம இந்த நகரத்தை பற்றி பார்த்துருப்போம், அதில் வீடியோவும் போட்டிருப்போம். இதோட கண்டினியூஷன் தான் அது. இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ, ஃபூஜி மவுண்டன், அப்புறம் மங்கி பார்க், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோவில் கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆல் த வீடியோ நம்ம கேப்சர் பண்ணது எல்லாமே 4Kல, அது பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் அதே உலகத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு இல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கும்போது ஹையர் ரெசல்யூஷனில் வச்சு பாருங்கள். உங்களுக்கான ஜப்பானோட அழகான அந்த வியூ எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம கியோமிசுதேரா அப்படிங்கிற புத்திஸ்ட் டெம்பிளை தான் கவர் பண்ண போயிட்டுருக்கோம். கரெக்டாக ரூம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக, ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்காது. நேச்சுரலாக நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த கம்பத்தில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நான் நடந்து போகிறவங்களுக்கான சிக்னல் வந்து ஓப்பன் ஆகிருங்க. அதுக்கப்புறம் வெஹிக்கிளெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிடும், நம்ம ஃப்ரீயாக நடந்து போயிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா பெடஸ்ட்ரியன்ஸுக்கு தான் அவங்க வந்து மெயினாக ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நான் மோஸ்ட்லி வீடியோஸ் எங்கேயும் கட் பண்ணாமல் நேச்சுரலாக போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும், நீங்களே என்னோட ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். அதனால தான் இந்த ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள். ஸோ பஸ் அண்ட் ட்ரெயின் ட்ராவலை கடந்து நம்ம இப்போ இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஏன்னா அதெல்லாம் நான் கவர் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் நான் வந்து இப்போ மெயினான ஸ்ட்ரீட்ஸுக்கு உங்களை காமிக்கலான் இருக்கேன். இங்கேருந்து ஃபியூ மினிட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ரிலாக்ஸாக எந்த ஒரு கட்டு இல்லாமல் பாருங்கள். போயிட்டானுங்களே. ட்ரெஸ் ரெண்டு எடுத்துக்கிறீங்களா?
இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இது வந்து ரொம்பவே பிரபலமான இடங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட பேர் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போவாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கியோட்டோ வந்து ஒரு பழமையான நகரம், கோயில் நகரமும் கூட. இதுக்கு முன்னாடி டோக்கியோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கியோட்டோ தான் வந்து ஜப்பானோட தலைநகரமாக இருந்தது பண்டைய காலத்தில். ஸோ அதனால் நிறைய பாரம்பரியமான சின்னங்கள் கோயில்கள் நிறையா இருக்கிறதுனால இங்கே டூரிஸ்ட் நிறையா வருவாங்க. இதுதாங்க அந்த பழமையான கியோமிசு தேரா டெம்பிள். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துடலாமா? இந்த கோயில் வந்து கியோமுசோ தோரா கோவில் ஜப்பானில் கியோட்டோ நகரில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற புத்த மதர் கோவில். இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. கிபி 778ஆம் ஆண்டு என்சின் அப்படிங்கிற புத்த துறவி தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கோவில் ஹோசோ புத்த மத பிரிவை சார்ந்தது. அப்புறம் இந்த கியோமிசின் எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, ஜப்பான் மொழியில் தூய நீர் அப்படிங்கிற மீனிங் வரும். அதனால தான் வந்து கியோமிசுன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா அது பக்கத்தில் வந்து ஒத்தோவாங்கிற ஒரு நீர் ஊற்று இருக்குது. அதுதான் அதோட மெயின் பெயர் காரணமே, கியோமிசுங்கிற வர காரணம். அதாவது நீர் தூய்மையும் ஆரோக்கியமும் அறிவும் தரும் இடம் அப்படின்னு இதை நம்பப்படுது. நீங்களும் விர்ச்சுவலாக இந்த கோயிலை சுற்றி பாருங்கள். எந்த ஒரு கட்டு இல்லாமல் ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபீல் பண்ணி பாருங்கள்.
우리가 지금最初の方めちゃくちゃ可愛かったけどだって真ん中通ったやんはい、近づいてくださいね。はい、こんにちは。はい、こんにちは。こんにちは。dưới là phòng sổ. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குங்க. என்னென்னா கியோமிசா தோராவின் மிக முக்கியமான அம்சம் அதன் மரத்தால் செய்யப்பட்ட மேடை, அதாவது இந்த உடன் ஸ்டேஜ். அதில் என்ன ஸ்பெஷல்னால் ஒரு ஆணி கூட இல்லாமல் அதுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது மலை சரிவின் மீது தாங்கிகள் வைத்து அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அது வந்து ஸ்ட்ரென்த்தனுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட கடவுள் பேர் வந்து கண்ணோன்னு சொல்கிறாங்க, அதாவது கருணையின் தெய்வம். இது பார்த்திங்கன்னா காதல், வாழ்க்கை, வெற்றி, பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக மக்கள் இங்கே வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கிறதுனால அதிக முறை தீ பிடிச்சிருக்குங்க. ஆனால் 1633ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது வரை பார்த்திங்கன்னா இதே வடிவத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்களை தான் பண்ணலை. நம்ம நாட்டில் எப்படி தஞ்சை பெரிய கோயில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி 1994ஆம் ஆண்டு கியோமிசி தோரா பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த கியோட்டோவே கவர் ஆகிற மாதிரி இருக்குது.